உடை, உறைவிடம், இந்த மூணும் மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். இப்போ உணவு வந்து பேரண்ட்ஸ் கொடுத்துடலாம், இல்ல முன்ன பின்ன தெரியாதவங்க கூட உணவு கொடுத்துடலாம். உணவு, ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி மச். அதாவது தன்னிறைவு உலகம் முழுக்க இப்ப அடைஞ்சிட்டு தான் வருது. உணவு இல்லாம யாரும் பசியால செத்து போல. ஆனா கடந்த ஒரு வருடமாக பசி இல்லா உலகம் என்ற கான்செப்ட் கண்டத்தை கையிலிட்டு இவர்கள் எந்தெந்த பகுதிகள் உண்மையான எஸ்டேட், நான் சொல்றது ரியல் எஸ்டேட், ரியல்னா உண்மை, எஸ்டேட்னா வாழக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு இடத்தை உருவாக்குறது. அப்படிப்பட்ட வாழக்கூடிய தகுதி வாய்ந்த எல்லா வசதி வாய்ப்புகளோடு இவங்களோட ப்ராஜெக்டை நிறைவு செய்யற அந்த இடத்துல ஒரு நல்ல காரியம். யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது, வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை போட்டு வரைக்கும் போறோம். அந்த இடங்கள்லாம் 120 நாட்கள் கஞ்சி ஊற்றுறதுக்காக அது ஒரு பிரார்த்தனை பண்ணி அந்த இடம் நல்லதாக இருக்கணும், நல்ல மனிதர்கள் வாழ தகுந்த மனிதர்களை வந்து வாங்கணும். அது மூலமா வரக்கூடிய லாபத்தை ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தொகையை நாங்கள் நல்ல விஷயங்களுக்கு மட்டும் செய்வோம். இன்னும் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு, இன்னும் அவங்க மரபகமா செஞ்ச விஷயம், பள்ளி, கல்வி, மற்ற நிறைய விஷயங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க, யார் கண்ணுக்கும் தெரியாம. அதே போல இங்க இருக்கிற பழமை வாய்ந்த ஒரு மதத்தை எடுத்து அதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி அதை முழுமையான கட்டுப்பாடு பணிகளுக்கு முதல் தொகையாக ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார் என்று நேரடியாக என்னிடம் வெளிப்படையாக ஒரு விழாவில் அதை அதற்குண்டான நபர்களிடம் கட்டுமான பணிகளுக்காக செலவிட தயாராக இருக்கிறார். இவருடைய விஷயங்கள் இந்த பகுதி முழுக்க கண்டிப்பாக தெரிய வேண்டும். இதுபோல் அனைவரும் இவருடன் இணைந்து லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்பை விட ஒரு உயர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட்டுக்காக, ரியல் எஸ்டேட் உண்மையான ஓய்வு எடுக்கக்கூடிய இடமாக இவருடைய இடங்கள்ல ஒரு பகுதி கண்டிப்பா இந்த டெய்லி ஆக்டிவிட்டிஸ் செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் உறுப்பினர்களாக இணைக்கக்கூடிய பகுதியாக அது மாற வேண்டும். அனைவரும் அவர்கள் இணைந்து அந்த விஷயங்களை செய்ய வேண்டும். அதாவது கஞ்சி திட்டம், அணுக்கஞ்சி திட்டத்தை 1 வருஷமா செயல்படுத்துறது மட்டும் இல்லாம அதனோட நிறைவா இங்க பாலமுருகன் தெரு பிரம்மகுமாரிகள் அமைப்பு பக்கத்துல ஒரு நிரந்தரமான இடத்தை எடுத்து அதை சிறப்பா தொடங்கணும். அதனுடைய இப்ப முதல் தொடக்கம் இந்த வருடம் சுற்றுப்பயணம் இங்க இருக்கிற நெடுங்கோணம் வரைக்கும், அதே போல இந்த சைடு மேல்மலையூர் வரைக்கும், இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோயம்புத்தூர் வரைக்கும், இந்த சைடு வந்து தேவிகாபுரம் வரைக்கும், இப்படி 4 பகுதிகளிலும் இவங்களுடைய விரிவாக்க பணிகள் இருக்கிற இடங்கள்ல மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். அந்த ரியல் எஸ்டேட், அந்த ரியல்னா உண்மையான உணவு, உடை, உறைவிடம், இந்த 3 பகுதிகள் தண்ணீர் வடிவம் நம்ம குறித்து நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை ஒரு பகுதி ஒதுக்கி இதை செய்யணும். அப்போ யாருக்கோ கிடைக்கிற விஷயம் இவங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்களும் நிறைய ஆசிரியர்கள் மக்களோட தொடங்குறதுல அவங்களோட இப்போ ஆசிரியர்களோட ஒருங்கிணைப்பு தான் இது. எழுத்தறிவித்து நிறுவனம் இந்த கல்வி திட்டத்தை மூலியமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு ஒரு பிரச்சார வாகனத்தை சொன்னேன். அதை முதல் முறையாக தொடங்கி வைக்கின்ற RSP நிறுவனம் பிரசன்னா சக்திவேல் ஐயாவிற்கும் பெரிய